நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தூரிகை ஜாலம் கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ் தமிழில் கற்றல் மற்றும் பயிற்சிகள். நான் உங்கள் மோகன். நண்பர்களே, corel X7 டியூட்டோரியலில் பயிற்சி பாடங்கள் தமிழில் வழங்கப்படுகின்ற இந்த பயிற்சி பாடங்களில் இன்னைக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான பாடங்கள் கற்றுத்தரப்போகிறோம் அப்படின்னா, நம்முடைய இந்த corel மென்பொருளில் மெனு வரிசையில் இருக்கக்கூடிய என்வெலப், இந்த என்வெலப் எந்த மாதிரியான வேலை செய்யும் corel, அதை எப்படி நம்ம தொழில் முறையில் சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத இந்த டியூட்டோரியலில் செய்முறை பயிற்சிகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தூரிகை TURIGAIJALAM, இதை நம்மளுடைய கூகுள் சர்ச் பக்கத்தில் தேடினீங்கன்னா நம்மளுடைய சேனல் பக்கம் வரும். அந்த பக்கத்தில் நம்மளுடைய மொத்த பயிற்சி பாடங்கள் அனைத்தும் தொகுப்புகளாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ளது தமிழில். அவற்றை பயிற்சிகள் செய்து நீங்கள் பயன்பெறலாம். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனில் ஆல் என்பதை தேர்வு செய்து கொண்டால் நாம் அடுத்தடுத்து உங்களுக்கு இது போன்ற தமிழில் வழங்கப்படும் பயிற்சி பாடங்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும் என்று கூறிக்கொண்டு பயிற்சி பாடத்திற்கு செல்லலாம். நண்பர்களே, இந்த என்வெலப் நம்ம இந்த corel இந்த என்வெலப்பை நம்ம தொழில் முறையில் எழுத்துக்களுக்கு பயன்படுத்துகிறோம். ஒரு வடிவங்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு குறிப்பிட்ட கோணங்களாக இருக்கட்டும், எதுலேயுமே எழுத்துக்களை அந்த வடிவங்களுக்கும் அந்த கோண அளவுகளுக்கு ஏற்றாற்போல் மாற்றி அமைச்சு கொள்ள முடியும். இங்கே நம்ம தமிழில் டியூட்டோரியல் பார்க்குறோம். அதனால் நம்ம தமிழில் சில டெக்ஸ்ட்டுகளை டைப் பண்ணி இந்த என்வெலப் எப்படி வேலை செய்யுதுங்கிறத உங்களுக்கு பயிற்சியாக காட்டுறேன். நண்பர்களே, நான் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு இங்கே யூனிகோட் முறை ஃபாண்ட்டுகளை நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். அந்த வகையில் கீழே நான் இங்கே தேர்வு பண்ணிக்கிறேன், சுரதா பாமுனி அப்படின்ட்டு அந்த ஃபாண்ட்டை நான் தேர்வு பண்ணிக்கிறேன். தேர்வு பண்ணிவிட்டு இங்கே நம்மளோட டூல் வரிசையில் இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட் டூல் தேர்வு வரிசை, அதனுடைய ஷார்ட்கட் F8 தேர்வு செஞ்சுட்டு இங்கே டைப் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான வார்த்தைகளை. இப்போ corel சம்மந்தமான இது பண்ணுறதுனால இப்போ corel எழுதிக்கிறேன். corel DRA corel கணினி வரைகலைன்னு எழுதிக்கலாம். கணினி வரைகலை கணினி வரைகலைன்னு எழுதியிருக்கேன். இது கீழே இறக்கலாம், 3 பிரிவுகளை அப்படி வச்சுக்கிறேன். இதனுடைய ஃபாண்ட் அளவில் கொஞ்சம் பெருசு பண்ணிடுறேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் பெருசாக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எழுத்துக்கள் இன்னும் கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி சில ஃபாண்ட்டுகளை தேர்வு பண்ணி கொடுத்துக்கிறோம். இங்கே கொண்டு வந்தோம்னா நமக்கு சரியான எழுத்துக்கள் கிடைக்கும்.
கீழே வந்தோம்னா அந்த இளங்கோ இந்த TIU இளங்கோ அப்படின்ற ஃபாண்ட்டு நமக்கு சப்போர்ட் ஆகுது. இந்த இது போதும். கணினி வரைகலை அப்படின்னு போட்டுட்டோம். இது ரெண்டையும் தேர்வு பண்ணிவிட்டு இதனுடைய ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். ஒரு 72 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கே இப்படி வச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு வண்ணம் கொடுத்துடலாம். இந்த மாதிரியான ஒரு வண்ணம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் கே கொடுத்து இதை எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்துக்கிறேன். தனித்தனியாக எடுத்துக்கிட்டு பாருங்கள், இதை கொஞ்சம் இப்படி ஒழுங்குபடுத்தி வச்சுக்கலாம். இதுக்கு நேராக நான் கைட்லைன் ஒன்று வச்சுக்கிறேன். 2 கைட்லைனை வச்சு இதனுடைய அளவுகளை கொஞ்சம் வர்ற மாதிரி, சரியாக வர்ற மாதிரி அதே போல் கீழே உள்ள கைட்லைனு கொஞ்சம் இது மாதிரி பெருசு பண்ணிக்கிறேன். நான் நார்மலாகவே ட்ரான்ஸ்ஃபார்ம் செலெக்ஷன்லேயே பெருசு பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட்டை வேணா கூட மாற்றிக்கலாம். வேறு இங்கே ஒரு ஃபாண்ட்டு மாற்றிடலாம், வித்தியாசம் தெரியணும் அப்படின்றக்காக. கணினி வரைகலை, ரைட், ஓகே. இதை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கிறேன். ரைட், ஓகே. இது எல்லாத்தையும் தேர்வு பண்ணி கண்ட்ரோல் குரூப் கொடுத்துட்றேன். அதனுடைய ஷார்ட்கட் கண்ட்ரோல் G. நீங்கள் அரேஞ்ச் மெனுவில் போய் கூட குரூப் அப்படின்ற தேர்வு நீங்கள் பண்ணிங்கன்னா இது எல்லாமே ஒரு குரூப்பாக மாறிக்கும். குரூப் மாறின பின்னாடி இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன் மொத்தமாக. இப்போது இந்த எழுத்துக்கு இந்த உரைகளுக்கு எந்த விதமான தாக்கத்தை நம்ம ஏற்படுத்த முடியும் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே எஃபெக்ட் குரூப் செஞ்சு வச்சுருக்கோம். இந்த எஃபெக்ட் மெனுவில் இருக்கக்கூடிய என்வெலப் அப்படின்றத நீங்கள் தேர்வு பண்ணுங்கள். அதனுடைய ஷார்ட்கட் கண்ட்ரோல் + F7 விசையை நீங்கள் அழுத்துங்க. என்வெலப் நான் தேர்வு பண்ணோன்னே அதனுடைய ப்ராப்பர்ட்டி பாக்ஸ் இங்கே நம்முடைய வலது பக்கம் ஒரு சின்ன கட்டத்தில் வந்திருக்குது பாருங்கள். என்னுடைய கர்சர் நீங்கள் கவனிக்கலாம். கைட்லைன் நான் எடுத்துடுறேன். இப்போ எந்த இதுக்கு என்வெலப் நீங்கள் இங்கே பாருங்கள், ஆட் நியூ, ஆட் ப்ரெசன்ட் அப்படின்ட்டு இருக்குது. என்வெலப்பு கீழே இது ஹைடு பண்ணியிருக்கு, மறைஞ்சிருக்கு. இதை நான் பயன்படுத்த முடியாதபடி மறைஞ்சிருக்கு. இதை இதை எப்படி அந்த மறைஞ்சிருக்கிறத வெளியே கொண்டு வரது அப்படின்னா, நீங்கள் இங்கே நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம் இந்த தேர்வு, இந்த உரைகளை நம்ம தேர்வு பண்ணினோம்னாலே உடனே இது ரெண்டும் துடிப்பாயிரும். அப்புறம் ஆட் நியூ அப்படின்றத தேர்வு பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஆட் நியூன்னு கொடுத்துட்டு இங்கே இந்த செலெக்ஷன் பண்ணுறோம். ஸ்ட்ரைட் லைன் டியூட்டோரியலை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மன்னிச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு காப்பி ஒன்று டூப்ளிகேட் ஒன்று எடுத்துக்கலாம். அப்போ அடுத்ததையும் சொல்லி கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும். நான் கீபோர்டில் ப்ளஸ் சிம்பிள் அழுத்தி ஒரு டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கிறேன். 3 டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் சிம்பிள் அழுத்தி 3 டூப்ளிகேட்டை நான் எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ நம்மளுக்கு இங்கே சொல்லி கொடுக்குறதுக்கு உபயோகமாக இருக்கும். ரைட், ஓகே. நான் இப்போ முதல்ல இருக்கக்கூடிய இந்த இதுக்கு உங்களுக்கு எஃபெக்டில் போகணும். என்வெலப் அழுத்திட்டோம். என்வெலப் அடுத்த பின்னாடி
இந்த டெக்ஸ்ட்டை தேர்வு பண்ணிட்டோம். தேர்வு பண்ண பின்னாடி ஆட் நியூன்னு கொடுக்குறோம். ஆட் நியூன்னு கொடுத்தோன்னே நமக்கு இங்கே பாருங்கள், இந்த நீல நிற இந்த லைன்களை கவனிங்க. அந்த லைனுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன இந்த மாதிரியான தேர்வு கட்டங்கள் இருக்குது பாருங்கள். இந்த தேர்வு கட்டங்களில் நம்ம முதல்ல இங்கே ஸ்ட்ரைட் லைனை தேர்வு பண்ணியிருக்கோம். அதனால் இந்த ஒரு கட்டத்தை தேர்வு பண்ணி பாருங்கள், இந்த மூலைக்கு இப்படி நவுத்தினோம் அப்படின்னோம்னா எழுத்துக்கள் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கோணங்களில் வந்து நம்ம இதை நகர்த்திக்க முடியும். அதே போல் இங்கே இதை பாருங்கள், இதை வைக்கலாம். அடுத்தது மறுபடியும் ஆட் நியூ கொடுங்க. கொடுத்துட்டு ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் ஆர்க்குன்னு கொடுங்க. சிங்கிள் ஆர்க்குனா ஒரு பக்கம் வில்லுமாய் வளையும். இதை இப்படி மேலே தூக்குனீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் வரும். இந்த மாதிரி சிங்கிள் ஆர்க். இது எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பாட்டில், நம்மளுடைய இந்த பாட்டில்லாம் இருக்குது, பாட்டில் லேபிள் டிசைன்லாம் இருக்கும். அந்த மாதிரி பாட்டில் லேபிள் டிசைன்களில் எழுத்துக்களை இந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு உபயோகமாக இருக்கும். ஆட் செலெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பக்கமாக இது பண்ணலாம். நீங்கள் ரெண்டு பக்கம் வேணுன்னா நம்மளுடைய கீபோர்டில் ஷிஃப்ட் விசையை நீங்கள் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். இதை இங்கே பக்கத்தில் வச்சுக்கிறேன். மூணாவது இதை தேர்வு பண்ணிக்கலாம். ஆட் நியூன்னு கொடுக்குறோம். கொடுத்த பின்னாடி இங்கே இருக்கக்கூடிய டபுள் ஆர்க் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இந்த டபுள் ஆர்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இதை நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து இப்படி கொடுப்போம். டபுள் ஆர்க் ரெண்டு. இந்த டபுள் ஆர்க்குங்கிறது இதை தேர்வு பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளுடைய கீபோர்டில் கண்ட்ரோல் விசையை கொடுத்தீங்கன்னா இன்னுமாய் மாறும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கீபோர்டில் ஷிஃப்ட் விசையை அழுத்துனீங்கன்னா மேலே இந்த மாதிரி விரியும் அல்லது குறுக்கும். பார்த்துக்குங்க. இதுக்கு ஒரு வண்ணங்கள் கொடுக்கலாம். ஒரு சிகப்பு, இந்த மாதிரி பச்சை, இதுக்கு ஒரு கலர், இதுக்கு ஒரு நீலம், இதுக்கு ஒரு சிகப்பு. அடுத்தது இன்னொரு இதே போல் வந்து டைப் பண்ணிக்கலாம். தேர்வு பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை எடுத்தால் டெக்ஸ்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி இன்னொரு எழுத்துக்களை அதை ஒன்று டைப் பண்ணலாம். கோரல்ரானே எழுதலாம். இங்கே கோரல்ரா அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு மட்டும்தான். நீங்கள் இந்த உதாரணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் எது வேணால் நீங்கள் முயற்சி பண்ண முடியும். இதை கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். இப்போ இதை இங்கே வச்சுக்கலாம். இங்கே ஒரு சின்ன ஒரு படம் ஒன்று வரைகிறேன். இது மாதிரி ஒரு சின்ன படம் ஒன்று வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த இந்த நம்ம இது கொஞ்சம் அகலப்படுத்திக்கிறேன். இப்படி அகலப்படுத்திட்டேன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு நீல கலர் கொடுத்துடலாம். இந்த கோரல்ரா அப்படின்றத இந்த உறிஞ்சிக்குழல் கிரியேட் ஃபார்மை கிளிக் பண்ணி இது இந்த ஆப்ஜெக்ட் மேலே கொண்டு வந்து நிறுத்துங்க. நிறுத்திட்டிங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஃப்ரேம் செட் ஆயிரும்.
செட் ஆன பின்னாடி நீங்கள் அப்ளை கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இங்கே எல்லாமே வந்துடும். கீப் லைன்ஸ்ன்னு கொடுத்து கூட நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ணிடலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் இந்த என்வலப்பை பயன்படுத்த முடியும். இன்றைக்கி இந்த என்வலப்பை வந்து எப்படி உரைகள் மேலே எந்த விதமான தாக்கத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்புறம் நம்ம இதை கண்ட்ரோல் அன்குரூப் பண்ண பின்னாடி நமக்கு இதுக்கு தேவையான எழுத்துக்கள் வடிவங்களை எல்லாம் நம்மளால் மாற்றிக்க முடியும். பாருங்கள், சிகப்பு இந்த மாதிரி இந்த மாதிரியான எழுத்துக்கள் மேலே ஒரு ப்ளூ ஒரு இந்த மாதிரி அல்லது எல்லோ இந்த மாதிரி ஏதாவது வண்ணங்களையும் நம்ம இதில் இது பண்ண முடியும். இந்த ஒரு என்வலப்பை பயன்படுத்தி நம்ம லேபிள், ஒரு பாட்டில் லேபிளாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு விளம்பரங்களில் வந்து இந்த மாதிரியான எழுத்துக்களை நம்ம பயன்படுத்துறதுக்கு இந்த என்வலப் அப்படின்ற ஒரு கருவி corel மென்பொருளில் ரொம்ப உபயோகமாக இருக்குது. இதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத இந்த டுட்டோரியலில் நம்ம உங்களுக்கு பயிற்சி பாடங்களாக சொல்லியிருக்கோம். இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. நம்முடைய இந்த காணொளியை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.